நண்பர்களே, தம்பிமார்களே, இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் ஜாப்பை பற்றி பார்ப்போம். எல்லாரும் விரும்பி போகக்கூடிய இடம் இஸ்ரேல். இஸ்ரேலோட நிலைமையை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. மறுபடியும் அதாவது 10, 20, 15 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. டெக்னாலஜியில் இல்லை, அழிவுகளில் டெவலப்மெண்ட்டை அப்படி கீழே போயிடுச்சு. அப்போ ரீபில்ட் பண்ணணும், மறுபடியும் வெளியே போகணும். இஸ்ரேல் ஓகே. சரி, இஸ்ரேல் வழக்கமாக நல்ல ஹைலி குவாலிஃபைடு பீப்புள் தான், நல்ல டெவலப்டு கண்ட்ரி தான். இப்போது ஆள் பற்றாக்குறை அதிகமாக போச்சு. வேறு எங்கேருந்து எடுக்க முடியாது, எடுத்தாலும் சூட்டபிள் ஆகாது. இந்தியன்ஸ் தான் பெஸ்ட்டு. இன்னும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது, இந்தியன்ஸ் ஆர் பெஸ்ட் அப்படின்னு. அதனால் இந்தியன்ஸ் எடுக்கிறாங்க பெரிய அளவில். இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். இதில் எல்லாமே இருக்குது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஓகே, ஹோட்டல் லைன் இது இப்போ இவங்க யாருன்னா மேன் பவர் கம்பெனிஸ். ஓகே, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. தனிநபர் மாதிரி இப்போ கல்ஃப் கண்ட்ரி மாதிரி அவன் இஷ்டப்படிக்கலாம் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம். இன்னும் இஸ்ரேலுக்குன்னு மொத்தமாக ஆள் இழக்கணும்னா இந்தியாவில் ஒரு 3-4 பெரிய கம்பெனிக்கிட்ட அங்கே உள்ள இந்தியன் எம்பசி, நம்ம இந்தியன் எம்பசிக்காரங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் தனிநபருக்கு வரமாட்டேங்குது. ஓகே, அவங்க மூலமாக தான். அப்போது இதில் எல்லா வேக்கன்சியும் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், வேறு ஜென்ரல். அப்போ இதில் சேலரி பரவாயில்ல. நம்ம இதில் யூஎஸ் டாலர் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி இஸ்ரேல் கரன்சியில் பார்த்தீங்கன்னா சேம். இதை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். நம்ம டாலர்னால் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. ஒரு 2400 சாதாரண ஒரு ஹெல்ப்பாருக்கு 2400 3000 சில்லரை யூஎஸ் டாலர் கொடுக்குறாங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன ஆச்சு? 2400 3000 சில்லரையும் பாதிக்க வச்சிங்கன்னா 3000 வரும். அப்போ 3 × 24 2.5 லட்சம் கூடி வருது. சேலரி ரொம்ப. ஏன்னா இப்போ என்னென்ன வேறு வழி கிடையாது. இன்னும் கூடுதலாக கொடுத்து ஆளை உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா நிறைய பேர் அங்கே டொமால்னு சத்தம் கேட்குன்ட்டு போகிறதில்ல. ஓகே, ஆனால் இஸ்ரேலுக்குங்கிறது போய் இறங்கினவங்க யாரும் திரும்பி வர்றதில்ல. ஓகேவா? ஏன்னா பணத்தை கண்டுட்டாங்க. ஒருவேளை ஏதாவது ஆச்சுனாலும் காம்பன்சேஷன், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதனால் கண்டினியூ ஆகுது. இப்போ ஃப்ளைட் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்குது. இதுதான் கொஞ்சம் மூவ் ஆகுது. அதாவது நம்ம இன்ஃபர்மேஷன் எப்படின்னா, ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் ஃப்ளைட் நார்மல் ஆகும். அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கங்கிறது தான். ஸோ இஸ்ரேல் போகிறவங்க நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ரேட்டு 5 லட்சம் 6 லட்சம் அதுக்கு மேலே தான் இருக்க வழி, அது கீழே இல்லை. ஓகே, சில இடத்துல இங்கே இந்தியாவுக்குள்ளே இப்போ ஃப்ரீ ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இல்லை காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆக்கி பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிலாம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இஸ்ரேல் பண்ணுறாங்க. ஒரு 6 லட்சம் ரேஞ்சுக்கு இப்போ செலவு ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதிலே கிடச்சிட்டா நல்லது. ஏன்னா சேலரி முன்ன விட இப்போ அதிகமாக தரக்கு இருக்க அவங்க நம்பி போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பெர்மிட்டை தான் அதிகமாக இறங்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் இப்போ நாட்டை உடஞ்சி போனது அவ்வளோத்தையும் ரீபில்டு பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அவங்க பண்ணால் முடித்தா தான் மற்ற ஜாப்கள் அவைலபிள் இருக்கும். ஓகே, சரி. இதில் நர்சிங் சம்மந்தப்பட்ட கேர் அவங்களும் இதில் அதிகமாக தேவைப்படுது. மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லா ஜாபும் பாருங்களேன். இல்லை பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் ஹோட்டல் லைன்ஸ், ரெஸ்டாரண்ட், இது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலே அவங்க சாப்பாட்டுக்கெலாம் வச்சுருக்காங்க. அவங்க கூட போடுவாங்க. போகிறது வேணால் கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட் தான் வரும், டாக்குமெண்ட் அப்படி தான் வரும். ஓகே, இது இன்னும் தெளிவாக பண்ண முதல்ல இஸ்ரேல் போகிறவங்க ஒரு குரூப் ரெடி பண்ணுங்க. அப்போ தான் நாங்களும் இத்தனை பேப்பர் எங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு மேலே கேட்க முடியும். ஓகே, நம்பி பண்ணலாம். கண்டிப்பாக 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் இஸ்ரேலுக்கு இனி நம்பி போகலாம். ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஓகே, கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வேலை அந்த நாட்டிலலாம் ஈஸி தான். ஏன்னா நமக்கு காசு சம்பாதிக்கணும். வேறு பெர்மிட்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால தான் சொல்கிறேன். சரி, இன்னும் நிறையா நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறைய இருக்குது. இதை படித்து லேசாக பாருங்கள். எல்லாமே அவங்க கம்பெனி தரப்புலேருந்து வரும். நம்ம காசு வாங்குறது சும்மா இல்லைல்ல, ஃபுட்டு கூட கொடுத்துட்றான். ஓகே, இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ஃபுட் அக்காமடேஷன் இருந்தாலும் நமக்கு போதும். 8 hours டியூட்டி தான், ஆனால் கூடுதலாக வேலை பார்க்கலாம். ஓகே, நம்ம ரொம்ப போகண்டாம். ஒரு 1.5 லட்சம் எல்லாம் இப்போ அதை விட கூட கொடுக்குறாங்க. 1.5 to 2 சாதாரணமாக எல்லாரும் அனுப்புறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. இன்னும் டீட்டெயில் நம்ம அவங்க அங்கேருந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் பேப்பர் வரும். ஓகே, இதில் கண்டிப்பாக அட்வான்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் இல்லாமல் இஸ்ரேல் நடக்காது. இல்லைனா வாங்கி வச்சுட்டு சும்மா வச்சுருவானுங்க. ஓகேவா? அது நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா கம்மியான அமௌண்ட்லேயே நாம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் அடுத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், அப்போ வருவாங்க. ஓகே, தேங்க்யூ.